திருமண பொருத்தம் பார்க்கின்ற போதுங்க, ஒருத்தருக்கு சில ஜாதகம்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கான்லாம் பார்க்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயந்தான். அது எப்படி பார்க்கணும்னு சில கருத்துக்கள்லாம் உண்டு. ஒரு ஆண் ஜாதகத்தில் 5ல் ராகு இருந்தாலே ஒதுக்கி வைக்கிறவங்களாம் கூட சில பேர்லாம் உண்டு. அதுபோல் ஒரு ஆண் ஜாதகத்தில் கேது 5ல் இருந்தால் கூட இந்த ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்குது, அது வேணான்னு சொல்கிறவங்களாம் கூட இருக்காங்க. அதுபோல் ஒரு பெண் ஜாதகத்தில் 5ல் ராகு இருக்குது, 5ல் கேது இருக்குன்னா அந்த ஜாதகத்துக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிற ஆட்கள்லாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி மேலோட்டமாக ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த வரனுக்கு ஒரு நல்ல வரன் அமையறதுல தடையாயிடுது. பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கின்ற போது வெறுமனே 5ல் ராகு இருக்கார், 5ல் கேது இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அந்த ஜாதகத்துக்கு குழந்தை பிறக்காதுன்னெலாம் சொல்லிடக்கூடாதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகத்தில் 5ல் ராகு இருக்கும், ஆனால் அந்த 5ல் ராகு இருந்தாலும் அது பாவகிருதியாக 4ல் இருக்கும். அல்லாட்டி 5ல் கேது இருக்கும், அது பாவகிருதியாக 4 அல்லது 6ல் இருக்கும். பாவக சார்ட்டையும் பார்க்கணும். அடுத்து பார்க்கின்ற போது இந்த குழந்தை பாக்கியத்தை பார்க்கின்ற போது ஒரு ஆண் ஜாதகம் இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, குரு பகவானை பார்க்கணும். குரு பகவான் நல்லா ஆட்சி பெற்றிருக்காரா, உச்சம் பெற்றிருக்காரா, நட்பு கிரக சேர்க்கை பெற்றிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். அப்படி குரு பகவான் ஒரு நல்ல கிரக சேர்க்கை பெற்றிருக்கின்ற பொழுது 5ல் பாவகிரகம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில ஜோசியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 5ல் சனி இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு வாரிசு யோகம் இல்லைன்ற ஒரு கருத்தை போட்டு சொல்லிடுறாங்க. 5ல் சனி இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும்னு சொல்லாமல் சரி, குழந்தையே இருக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஜென்ரலாக பொதுவாக 5ல் சனி இருக்குது, அந்த சனி பாவகிருதியாக 4 அல்லது 6ல் இருக்குது. அல்லாட்டி இந்த சனி ராசியாதிபதியாக இருக்கார், நட்சத்திராதிபதியாக இருக்கார், அடுத்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதியாக இருக்காருன்னா 5ல் சனி இருந்தாலும் சனி 5ல் இருக்கக்கூடிய சனி ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். அதுபோல் ஒரு ஜாதகத்தில் 5ல் சனி இருந்தால் மட்டுமே புத்திர தோஷம் கிடையாது. குருவும் நல்லா இருந்தால் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாயிடும். பொதுவாக 5ல் மேலோட்டமாக பார்த்துட்டு 5ல் பாவகிரகம் இருந்தாலே அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்காமல் குரு எப்படி இருக்கார், 5ஆம் அதிபதி எப்படி இருக்கார், குரு கூட என்ன கிரகம் சேர்ந்துருக்குன்னெலாம் பார்க்கணுங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு கூட ஒரு ஜாதகத்தில் கேது சேர்ந்துருக்காருன்னா அவங்களுக்கு புத்திர தோஷம் உண்டாகுது. குழந்தை பிறக்கிறதுல சில இடையூறுகள் உண்டாகிறது. ஒரு ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கின்ற ஒரே காரணத்தினால அதை ஒதுக்கிடக்கூடாது. ஆராய்ச்சி பூர்வமாக பார்க்கணுன்ற ஒரு கருத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.